வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். வாழ்க்கையில் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், இதற்கு தான் நிறைய பேர் பயந்து போய் அடுத்த ஸ்டெப் வைக்க மாட்டாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா, உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் எலன் மாஸ்கோடைய ரிஜெக்ஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நம்பர் 1 ரிச்சஸ்ட் பர்சன் யார்? எலன் மாஸ்க். இவருக்கு நிறைய கம்பெனி இருக்குது. ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குது, டெஸ்லா இருக்குது, போரிங் கம்பெனி இருக்குது, நியூராலிங்க் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. பட் அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன தெரியுமா? அவர் படித்து முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுறதுக்காக நெட்ஸ்கேப்புக்கு அப்ளை பண்ணுறார். நெட்ஸ்கேப் என்ற கம்பெனி ஒரு இன்டர்நெட் பேஸ்டு கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனி, டெலிகாம் கம்பெனி. 1994 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1995 எலன் மாஸ்க் அப்ளை பண்ணுறார். ஒரு புது ஸ்டார்ட் அப் கம்பெனியில், ஜஸ்ட் 1 year old கம்பெனியில் அப்ளை பண்ணுறார். ரெசியூமை கொடுத்துட்டார். பட் அவரால் அங்கே போய் வேலை செய்ய முடியல. இதுக்கு 2 ரீசன் சொல்கிறாங்க. ஒன்று, நெட்ஸ்கேப் எலன் மாஸ்க்கை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ரெண்டாவது, எலன் மாஸ்க் ஷைனஸ் இருந்தது. அவரால் யார் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியல. ரொம்ப 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 யோசிச்சு தான் அதுக்கப்புறம் எலன் மாஸ்க் ஒரு முடிவு எடுக்கிறாரு. Zip2ன்ற ஒரு சொந்த கம்பெனியை அவர் ஆரம்பிக்கிறார். இன்றைக்கி இவரோட வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு பாருங்கள். ஷையாக என்னால் பேச முடியாது. பேசுவது என்பது மேடை பேச்சுன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு, உலகத்தில் 2வது மிகப்பெரிய பயம் என்ன தெரியுமா? மரண பயத்துக்கு அப்புறம் மேடை பேச்சு தான். அந்த மாதிரி பயந்தவர் தான் எலன் மாஸ்க். இன்றைக்கி அவரால் டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், நியூராலிங்க், போரிங், இந்த மாதிரி உலக புகழ்பெற்ற கம்பெனிகளை உருவாக்க முடியுது. பெரிய கம்பெனிகளை உருவாக்க முடியுதுன்னா அந்த ஷைனஸ் தான் ஒரு காரணம். நீங்கள் உருவாக்குங்க. எதை வைத்து மக்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அதற்கு பதிலாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எம்பையரை கிரியேட் பண்ணுங்கள். பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சியோட்டா.